ஜெபத்தை அலட்சியம் செய்யாதீர்கள். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். சோதனைக்குள் பிரவேசியாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. அன்பானவர்களே, இன்றைக்கு பலருக்கு ஜெபிக்க நேரமில்லை. ஆனால் எல்லாவற்றிற்கும் நேரம் இருக்கிறது. நாம் ஜெபிக்காமலே ஆசீர்வாதத்திற்காக தேவனை நோக்கி காத்திருக்கிறோம். நாம் ஜெபத்தை மறந்தால் தேவனோடு உறவை இழந்து விடுவோம். நாம் ஜெயம் கொள்வதற்கு முக்கியமான காரணம் ஜெபமே. ஜெபம் செய்யாதிருந்தால் சோதனை நேரத்தில் நிலைத்திருக்க முடியாது, நிலைத்து நிற்கவும் முடியாது. முழங்கார் படியிட முடியாதவனுக்கு வாழ்க்கையில் போராடி ஜெயிக்க முடியாது. அன்பர்களே, நாம் நம்மை நாமே கேட்டுக்கொள்வோமா? கடைசியாக எப்போது ஜெபித்தோம்? இதுவரை எப்படியோ இனிமேல் ஜெபத்திற்கு முதலிடம் கொடுத்து இன்னும் அதிகமாக தேவனோடு உள்ள உறவில் வளருவோமா? ஜெபிக்கிறவர்களை தேவன் என்றைக்குமே கைவிட மாட்டார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை இரட்சியும் என்று ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தீமையை போராடி ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.